வாங்க என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேக்ஸாக நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் அளவாக தான் போடுவேன். மேக்ஸிமம் 5 ரூபா பாக்கெட் மட்டும்தான் போடுவேன். நிறையா போட்டால் அது என்னமோ தெரில, கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியல, ஒரு மாதிரி உமட்டிட்டு வருது. ஸோ அது கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச அளவு, அதாவது நம்ம சாப்பாடு செய்யும்போது நமக்கு என்ன மாதிரிலாம் செய்ய தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம விருப்பத்துக்கு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்ல இது கிடையாது. அப்புறம் ஆனியன் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட்டு ஊற்றுனதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி, பூண்டு, அதோட புதினா, மல்லி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வத்தல் பொடி கொஞ்சோண்டி, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, அப்புறமேட்டு 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பிரியாணி மசாலா எப்பயும் போல் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ இந்த சிக்கன் நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு எப்போதுமே நீங்கள் பெரிய பீஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சம்திங் ஏதோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தயிர் மட்டும் கொஞ்சோண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிக்கனில் உள்ள ஜூசினஸ்ஸு ப்ளஸ் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எப்போயுமே அரிசிக்கு 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தனால அதை ஆட் பண்ணியாச்சு. உடனே ஆட் பண்ணிவிட்டு சீரக சம்பா அரிசி தான் நான் எப்போதும் எடுப்பேன். என்னமோ தெரில, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சீரக சம்பா அரிசியில் ஒரு ஸ்மெல்லோட. சரி, அதை போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 60% அரிசி வெந்தது என்ன பண்ணணும்னா, லெமனை லைட்டாக புழிஞ்சு விட்டுருங்க. சைடு கேப்பில் சில்லியும் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. சில்லி பொரித்து முடித்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 80% குக் ஆனதும் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். மல்லியில் லைட்டாக தூவி நெய் சுற்றிலும் விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே இந்த தேக்ஸாவை வச்சு லைட்டாக ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு வெயிட்டு ஏதோ ஒரு செம்போ தண்ணியோ ஏதாவது பிடிச்சி மேலே வச்சுருங்க, போதுமானது. இது செஞ்சு கொடுத்த சிக்கன் பிரியாணி, என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் நேராக என் ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்தேன். அவங்க ரிவ்யூ சொன்னால் போதும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்ட்டாங்க. நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி